இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர், இனிமே அடிக்கடி நம்மளோட தொடர்ந்து கண்டினியூ பண்ண போற விருந்தினர், என்னுடைய ஆருயிர் நண்பர் சுரேந்தர். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லணும். நம்ம அடுத்தடுத்த ஷோஸ்ல வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்க முதலாளி அப்படி கூட சொல்லலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம். பில்டப் ரொம்ப அதிகமா இருக்கே. முதல்ல ரொம்ப ஹாப்பி ப்ரோ. நான் தான் ரொம்ப ஹாப்பி. லைக் உங்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கூட உட்காந்து இந்த ஸ்பேஸை ஷேர் பண்றதுக்கு. கேமராக்கு பின்னாடி இருந்து நீங்க எவ்வளவு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு தான் தெரியும். ஸ்டில் இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான விஷயம் பேசுறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி நீங்களும் என்னை வந்து கூப்பிட்டீங்க, நம்ம பேசலாம், நம்ம ஏன் பேசக்கூடாதுன்னு. அதனால சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள், எப்பயுமே எங்களுக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பீங்க. இதை பத்தி பேசுங்க, இதை பாருங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. உங்ககிட்டயே நாங்க நேரடியாக கேட்க போறோம். முதல்ல ஆக்சுவலி நம்ம வந்து இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் தெரி வெர்சஸ் மங்காத்தா கிளாஷ்னு எடுத்துக்கலாமா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்னு எடுத்துக்கலாமா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி அப்டேட்ஸ் எப்பவுமே நம்ம பாக்குறது வழக்கம். குறிப்பாக நம்ம இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய், அதாவது புதுசா வரக்கூடிய டேலண்ட்ஸ் இவங்களை ஊக்கப்படுத்துறது நம்ம கண்டிப்பா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வகையில 2 படம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டயங்கரம். ஆமா, நம்ம விஜய் சித்து டைட்டிலே பயங்கரம்ன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு மூவி அது. ஏன்னா யூடியூபராக இருந்து இப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் சான்ஸ் கிடச்சி நானும் ரொம்ப ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா அந்த அர்ஷத் கான், விஜய் சித்து அவங்க குரூப்பாக ஃபன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மூவியே ஐசரி கணேசர் கிட்ட கிடச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து வந்திருக்கு ஐசரி கணேஷ்க்கு, இவன் பண்ணால் ஹிட் ஆகுங்கிறது. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். யாருக்கும் அந்த சான்ஸ் ஃபர்ஸ்ட் டைமே கிடைக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரிலீஸ்க்கு முன்னாடி அதாவது படம் ஒர்க் பண்றத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்க்கு படம் சேல் ஆயிருக்குன்னா எந்த அளவுக்கு அந்த கான்டென்ட் மேல நம்பிக்கை இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நானும் கேள்விப்பட்டா ஒரு யூத் சென்ட்ரிக்கான மூவி. ஏன்னா விஜய் சித்துனாலே ஒரு எமோஷனல் என்டர்டெய்னர். அது அன்லிமிட்டெட் என்டர்டெயின்மென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எமோஷனும் சூப்பரா பண்ணுவாங்க ப்ரோ, செமையா கன்வே பண்ணுவாங்க. ஒரு டாக் வச்சு கூட பண்ணிருப்பாரு. அது பயங்கரமா கனெக்ட் ஆகும். அந்த டாக் பேர், அவர் டாட்டர் பேரு இனியால்னு நினைக்கிறேன். அந்த டாக் பேரு இனியன்னு வச்சிருப்பாரு. சோ அதுவே ஒரு எமோஷனல் டச் தான் அங்க. ஏன்னா அதை வந்து ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாரு, இது என் பையன்டா அப்படின்னு. அதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு யூடியூப்ல இருந்து நம்ம வந்து சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அதுக்கு அடுத்த பெரிய ஸ்கிரீன்ல போற அளவுக்கு ஒருத்தங்க போறாங்கன்னும் போது ஒரு ஃபெலோ யூடியூபரா அல்லது வந்து யூடியூப் சேனலை ரன் பண்றவங்களா நமக்கு வந்து அது செம்ம ஃபீலா இருக்கு ப்ரோ. ஆனா இதுல இன்னொரு ரிஸ்க்கும் இருக்குது. என்னன்னா, இப்படி யூடியூப்ல இருக்கிறவங்களுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, வாரத்துக்கு 3 கான்டென்ட் 4 கான்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும் போது ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டிருப்பாங்க. thousands of hours வந்து அவங்கள வந்து எல்லா ஆங்கிள்லயும் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டாங்க. இதை தாண்டி 2.5 மணி நேரத்துக்கு ஸ்கிரீன்ல எனக்கு நீ என்ன புதுசா கொடுக்க போற, அல்லது என்ன எப்படி என்கேஜ் பண்ண போறன்ற ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். அதை வந்து எப்படி பண்ண போறாங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க நிறைய இது இன்னொரு நியூஸ் இருக்கு. மலேஷ் கண்ணன் நடிக்கிறாரு. நம்மால என் ஃபேவரட் கூட இருப்பாரு. அவர் யாரு? பலே முருகன். ரெண்டு பேரும் சூப்பர் காம்போ. மலேஷ் கண்ணன் அந்த போஸ்டர்ல பார்த்தேன். அந்த போஸ்டர்ல மலேஷ் கண்ணன் இருக்காரு. என்ன ரோல் பண்றாரு? நீங்க மலேஷ் கண்ணன் எல்லா ரோல்லையும் பார்த்திருப்பீங்க. அந்த எல்லா யூடியூப்ல மல்டிபிள் வீடியோஸ் பார்த்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் பிக் ஸ்கிரீன்ல குட்டி ஷார்ட் பீரியட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிக் மலேஷ் கண்ணன் இருக்காரா அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அந்த குட்டி வர சீன் கூட ஒரு பெரிய மாசா இருக்கும். மேபி அந்த அவங்க பண்ற காமெடி சீனோட அதிகமா ஏதாவது ஒரு காமெடி இதுல பண்ணுவாராங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஹைப் இருக்க போது நீங்க வேணா பாருங்க. மல்லேஷ் கண்ணனுக்குள்ள ஒரு திறமையான டைரக்டர் இருக்காருங்க. அவங்களுடைய 1 minute ஷார்ட்ஸுக்கே மேக்கிங் வீடியோ போடுவாங்க. அந்த டீமுக்கு பெரிய ஃபேனு. எப்படிதான் கண்டென்ட் எடுக்கிறாங்க. நான் உளுந்துலாம் சிரிச்சிருக்கேன். ஆமா, திடீர்னு சிரிச்சிட்டு இருப்பேன். வீட்டுல கேட்பாங்க, என்னடா ஆச்சு உனக்கு? என்னமோனே எனக்கு பிடிக்கும். அதுல மண்டே மலேஷ் அப்படின்னு இருக்கும். மண்டே ஆனாலே சில பேர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் லீவ் போடணும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதில் வந்து பாலமுருகன் வந்து மண்டே மலேஷ்னு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 10 நிமிஷம் ஜாலியா பேச மச்சான், ஜாலியா பேச. அதுதான் அல்டிமேட் ஹிட். அந்த ஓடுற ஸ்டைல் ஒன்று இருக்கும் பாருங்க. செருப்பை தூக்கிட்டு இப்படி ஓடுவாரு. பார்க்கலாம் என்ன கூத்தடிச்சு வைக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சா நம்ம பல முருகனுக்கும் அந்த படத்துல கண்டிப்பாக ரோலை கொடுங்க அப்படின்றது நம்ம டீம்ல எல்லாருமே எனக்கு பிடிக்கும். இவங்க 2 பேர் இருக்காங்க. அது கூட ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. ரைட்டு. அடுத்து வந்து கென் கருணாஸ் யூத் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய டைட்டில்ல ஒரு படம் பண்ணிருக்காரு. ப்ராமிசிங்கா இருக்குன்னு சொல்றாங்க படம். இதுவும் கண்டிப்பா ஹிட் ஆகும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டீம் எடுத்த மாதிரி வந்திருக்குன்ற மாதிரியான தகவல் வருது. ஸோ அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். கண்டிப்பா. அடுத்து நாம் யாருடைய ஃபேன் உங்களுக்கு தெரியும். நீங்க யாருடைய ஃபேன் மக்களுக்கு சொல்லிடுறேன். முரட்டுத்தனமான தல ரசிகர்.
ஏகே ஃபேன். ஓ, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன். தல ஒரு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறது, நானும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கும் இருக்கு. தலைன்னு கூப்பிடுறது தப்பு தான். ரொம்ப செலிப்ரேட் பண்ண வேணாம்னு அவரும் சொல்றாரு. நாங்களும் செலிப்ரேட் பண்ணல அவரை. ஓகே. அவர் படத்துல தான் செலிப்ரேட் பண்றோம். அதை தாண்டி நாங்க எதுவும் அவரை செலிப்ரேட் பண்றதில்ல. அவர் சொல்றதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோம். இப்போ தெரி வெர்சஸ் மங்காத்தா இஷ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அது இஷ்யூவே இல்லை, கிரியேட் பண்ணப்படுற இஷ்யூ. அதுதான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேம்பா ஆட் சம்மந்தமாக அவர் மேலே வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி இதெல்லாம் இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி கடுமையாக தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸையும் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறீங்க, குறிப்பாக ரேசிங்லாம் நீங்கள் ரொம்பவே ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியும். அதில் நியாயம் இருக்குது. அவர் ஏன் இதை பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை கொஞ்சம் மக்களுக்காக சொல்ல முடியும்? இல்லைங்க, இப்போ எல்லா ஸ்போர்ட்லேயும் ஸ்பான்சர்ஷிப் இருக்கு. நீங்கள் வந்து இந்த கார்போஹைட்ரேட் ட்ரிங்க் தப்புங்கிறீங்க. ஏன் இந்தியன் ஜெர்சிலேயே பெப்சிலாம் இருந்திருக்கு. ஸோ எனி ஸ்போர்ட்டில் ஸ்பான்சர்ஷிப் முக்கியம். ஏன்னா எல்லாமே காசு போட்டு பண்ண முடியாது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஏஷியன் லிமான்ஸ் அது வந்து 24 hours ஓட்டணும் கார். ஸோ காருக்கு மட்டுமே 3 to 4 crores ஆகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் டீமு, மெக்கானிக்ஸு, 5 டிரைவர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு 25 to 30 crores செலவாகும். அதில் அது அவர் தான் பண்ணுறாரு அந்த செலவை. ஸ்பான்சர்ஷிப்புங்கிறது வெரி நேச்சுரல். ரெட் புல் அப்படிங்கிற பேரில் F1 டீமே இருக்கு. ஓகே. ஸோ இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிற அவருக்கு இன்னும் நிறையா ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும். இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட் வந்து எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியல, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. மோட்டோ ஜிபி சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் ரேஸ் தான். அதுலேயும் வந்து மான்ஸ்டர் எனர்ஜி ட்ரிங்க் அந்த மாதிரி ட்ரிங்கோட ஸ்பான்சர்ஷிப்லாம் இருக்குது. இப்போ கேம்பா ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் நிறைய ஸ்பான்சர்ஷிப் அவர் கண்டிப்பாக கிடைக்கும். அவர் நல்லா ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, நல்ல ரீச்சும் இருக்குது அவருக்கு இந்தியாவில். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு, நான் பார்த்தேன். என்னென்னா, நான் ஒன்றும் எனக்கு பணம் வேணுன்றதுக்காக நான் போயிட்டு இதில் நடிக்கலை, நான் இதுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு நான் பல கதவுகள் தட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ பேருக்கு செய்ய வேண்டியது இருக்குது, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நமக்கு எனக்கு எல்லா டேட்டாவும் நமக்கு கிடைக்குது. எது நல்லது, எது கெட்டது, எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, எதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியுது. பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டாக்டர் பால் வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதுல இவ்வளவு கேலரி இருக்குதுன்னு சொன்னா அவரையும் கடிக்கிறாங்க. ஆமா, கேம்பாவை அவர் ட்விட்டர்ல போட்டு தம்சம் பண்றாங்க அவரை. சரியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விளம்பரத்துல நடிச்சா அவரையும் கடிக்கிறாங்க. என்னதாயா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்ல, இந்த ஸ்பான்சர்ஷிப் புரியறதுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு அவர் ப்ரமோட் பண்றாரு, அவர் ப்ரமோட்லாம் பண்ணல. அவருக்கு அந்த ரேசிங்க்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் வேணும். அதை பிரிச்சு பாக்குற மெச்சூரிட்டி நமக்கு வேணும், கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ரேசிங் எனி ஸ்போர்ட்ல இருக்குங்க. இது வந்து இதுல மட்டும் கிடையாது. நீங்க என்ன ஸ்போர்ட் எடுத்தாலும் ஸ்பான்சர். ஐபிஎல்ல வந்து இல்லையா, பிரிட்டிஷ் எம்பையர் நேத்து வரைக்கும் ட்ரீம் 11 வரைக்கும் ப்ரோமோட் பண்றாங்க. இப்பதான் அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸோட ப்ரமோஷன் வந்து எல்லா ஸ்போர்ட்லயுமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப தானு வந்து இந்த படத்தை தெரி படத்தை, ஏன்னா அவரு தான் ப்ரொடியூசர், தெரி படத்தை 23ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. சன் பிக்சர்ஸ் என்ன பண்றாங்க, மங்காத்தா படத்தை 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஜாலியான அந்தந்த ஃபேன்ஸுக்கு அவங்களுடைய மெமரியை ரீகலெக்ட் பண்றதுக்கு. ஏன்னா 2010 11 நினைக்கிறேன் மங்காத்தா நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து அஜித் அவர்கள், அதாவது ஸ்க்ரீன்ல யாரை பார்த்தாலும் ரசிப்பேன். அஜித் அவர்களுடைய எல்லா படத்தையும் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஃபேன் இல்லை. ஆனா மங்காத்தா என்ன பயங்கரமா, என்ன சொல்றது, தலையோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மூவில மங்காத்தா ஒன்று. என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். அது எனக்கு எஸ்பெஷலி யுவனோட தீம் மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ஆல் டைம் பெஸ்ட் தீம் மியூசிக் யுவன் வந்து மங்காத்தா தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி தியேட்டரிக்கலா சம்பவம் பண்ண ஒரு படம். இப்போ இதை ரிலீஸ் பண்ணி அவங்க பிடிச்சவங்க போய் செலிப்ரேட் பண்ணி பார்த்துட்டு போற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை நான் நோட் பண்ணுங்க, சோஷியல் மீடியாவில் பரவலாக பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் இது ஒரு கோவம் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஜனநாயகன் இஷ்யூ, இப்போ சிபிஐ நிறைய போயிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. இந்த டைம்லயும் கூட விஜய் டிவிகே உடைய கேடர்ஸ் இருக்காங்கல்ல, அல்லது ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க தானே கேடர்ஸாக மாறி இருக்காங்க. அவங்கள மறுபடியும் இன்னும் 1 மாசத்துக்கு ஃபேன் ஃபைட்ஸ்ல வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிற மாதிரி உங்க வியாபாரத்துக்காக திட்டமிட்டு 2 டீமும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது சன் பிக்சர்ஸும் கலைப்புலி தானு அவர்களுடைய வீக்ரியேஷன் நினைக்கிறேன், நீங்க வந்து இதையும் இப்பயும் காசு பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க பண்றது நியாயம் கிடையாது. மெச்சூரிட்டி இருக்கிறவங்க நாங்க புரிஞ்சுப்போம், ஆனா மெச்சூரிட்டி இல்லாம மறுபடியும் இதுக்கும் ஃபேன் ஃபைட் எல்லாம் போயிட்டு இருக்கிறத நாங்க விரும்பல அப்படின்றதெல்லாம் பாக்குறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹெல்த்தியா பாக்குறேன். இப்படி கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களே நம்ம யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்நேரம் சண்டை பறந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ பேக் டு பேக் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்ததுனால அவங்க எல்லா ஆங்கிலும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருவேளை இதுவா இருக்குமோ, ஒருவேளை அதுவா இருக்கும். நேச்சுரலா இவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க, 2 படமும் வருதுன்னா சந்தோஷம். எல்லாருமே யார் யார் ஃபேனோ போய் என்ஜாய் பண்ணலாம். ஆனா இன்டென்ஷனலா
ஒரு சில விஷயத்த வந்து கவர் அப் பண்ணணும், அதை வந்து இவங்களே ஃபேன்ஸே சண்டை போட்டு இருக்கணும்னு நினைச்சா அது தப்பு தான் கண்டிப்பா. நீங்க நம்புறீங்களா? ஜனநாயகன் மட்டும் பொங்கலுக்கு அனௌன்ஸ் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா மங்காத்தாவை 23ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? மே 1க்கு பண்ணா லாஜிக். ஆமா ஏன்னா அவருடைய ஆமா பர்த்டே ஆமா தரமா இருக்கும், ஆமா. செலிப்ரேஷன் அதுதான் அந்த ஃபேன்ஸுக்கான செலிப்ரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இது படம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணுது சன் பிக்சர்ஸ். இப்ப அந்த படம் வராம போயிடுச்சு. ஆமா ஆமா. பட் இப்ப கேன்சல் பண்ணா அப்படமா மாட்டிப்போம் அப்படின்றதுனால ரிலீஸ்ங்கிறத பண்றாங்க. ஆனாலும் பதிலுக்கு ஒரு விஜய் படம் வந்தா நல்லா இருக்கும். ஏன் இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு இதை பண்ணாம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது இன்டென்ஷனா இருக்குமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. போக போக தான் தெரியும். காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா தானு அவ்வளவு சீனியர். ஆமா. அவர் மேலயும் இன்னைக்கு விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. ம். ஓப்பனா அவருக்கு அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு பேஜஸ்ல வந்து கேட்டுட்டு இல்ல இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை டைவர்ட் பண்றதுக்காக இந்த ரிலீஸ் பண்றாங்களா? ஏன்னா இந்த வெறும் தெரி மட்டும் பண்ணா இன்டென்ஷனல் தெரியும். கூட ஏகே படத்தையும் ரிலீஸ் பண்ணா ஓகே அது நேச்சுரலா ஒரு இல்ல ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் சண்டை. பண்ணது மங்காத்தா தான். அப்படியா? Okay. அதனால தான் இப்ப தானு கிட்ட இவங்க ரிக்வெஸ்ட் ம். பண்ணாங்க. ஏங்க சரி அவர் படம் வருதுன்னு ஆயிடுச்சு இல்ல, அவங்க ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டோம் விடுங்க. அஜித் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டோம் விடுங்க. நீங்க தெரிய வந்து லேட்டரா நீங்க ஏப்ரல் கூட விடுங்க, நாங்க போய் என்ஜாய் பண்றோம். Okay. சும்மா இந்த டைம்ல மறுபடியும் இதெல்லாம் கிளாஷ்லாம் வேணாங்க, நாங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்டோங்க ம். அப்படிங்கிற அந்த வாய்ஸஸை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாவும் இருக்கு ஒரு பக்கம். Okay. பட் சின்ன பசங்க திருந்திட்டாங்க, இன்னும் சீனியருங்க பெருசுங்கெல்லாம் திருந்தாம இனிஷியலா நான் என்ன இருக்காங்க. நினைச்சேன், பொங்கலுக்கு வந்து விஜய் படம் வராத பட்சத்துல சரி 23rd ஒரு விஜய் படம் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பண்றாங்களோ நான் நினைச்சேன். ஆனா நான் சோஷியல் மீடியா ட்விட்டர்ல பார்க்கும்போது இது ஒரு பெரிய இன்னொரு நானே angle யோசிக்கிறேன். இருக்கு. நான் ரொம்ப அதிகமா யோசிக்கிறேன் அதை பார்த்து. ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிற டவுட் எனக்கும் இருக்கு. ஆனா அது என்னன்னு ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்றது நல்லது. இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்றது என்னன்னா ஆமா. மங்காத்தா மட்டும் வரட்டும். ம். தெரி வந்து இப்ப வேணாம், அவங்க விஜய் ஃபேன்ஸே கேட்கல, அவங்க லேட்டரா வரட்டும் தான் கேக்குறாங்க. ஏன்னா இதுல இன்னொரு கவலையும் இருக்கு. ஜனநாயகன் வரல, அவங்களே அந்த கவலையில இருக்காங்க. இப்போ தெரிய வந்து ரிலீஸ் பண்ணி சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த இருக்கு. மூட்லயே அவங்க இல்ல. அந்த ஆன்டிசிபேஷன் போயிடும் அவங்களுக்கு. ஜனநாயகனுக்கு வெயிட் பண்றாங்க. என்னமோ போற போக்க பார்த்தா ஜனநாயகன் ரிலீஸ் ஆக லேட் ஆகும் தான் எனக்கு தோணுது. பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இந்த ரொம்ப ஹை ஆட்ரினலின்ல இருக்காங்க எல்லாம். இது தள்ளி போட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஸோ அதுதான் அந்த பிளானானும் எனக்கு தெரியல. இன்னொன்னு அதே 23 ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா இன்னும் வெயிட்டிங்ல எவ்வளவு புது படங்கள் வர வேண்டியது இருக்குது. சின்ன சின்ன படங்கள் அந்த டேட் அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு 18ஆம் தேதி. டே 2ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்குது. லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ப்ரோ, நான் சொல்றது நேற்று, லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல பராசக்தியோட 3 times மோர் புக்கிங் ப்ரோ. பராசக்தி வந்து 60,000 பண்ணிருந்துச்சு. இவரு ஜீவா படம் வந்து 1,80,000 டிக்கெட்டு பண்ணியிருக்கு புக்கிங் மட்டும். அப்படின்னும் போது இப்பதான் அந்த படம் வந்து இப்படி எந்திரிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 10 நாள் விட்டா வந்தவங்களும் கொஞ்சம் அந்த நஷ்டம் இல்லாம அவங்களுடைய படத்தையும் எடுத்துப்பாங்க. கண்டிப்பா. புதுசா வரப்போ இப்போ ஈவன் அது திரௌபதியா இருக்கட்டும், இல்ல இன்னும் வரக்கூடிய மூவிஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு 4 நாள் வீக்கெண்ட் கிடைச்சா அவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைம் தானே சின்ன படம் ரிலீஸ் பண்ணி. ஜீவா மூவி வந்து ஏன் நம்மளுக்கு இப்போ வந்து அவ்வளோ ஹைப்ல இருக்குன்னு தெரியுதுன்னா பொங்கலுக்கு வந்தது. அப்படியே ஒரு மாசம் முன்னாடி சிறைன்னு ஒரு மூவி வந்தது. எக்ஸ்ட்ரானரி மூவி ப்ரோ. அது இதுக்கு முன்னாடி அவர் தானக்காரன் ஒரு படம் இருக்காரு. செம்ம இன்டென்ஸா இருக்கும். உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க. அதுல எல்லா கேரக்டருக்கும் ஒரு ரோல் அவ்வளோ நல்லா இருக்கும். அது சேம் டேரக்டர், அவர் நிறைய வெற்றிமாறன் சாரோட ஏடியெல்லாம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சிறை மூவி யாருமே பேசவே இல்லையே. ஆனா ஒரு 4-5 இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி பேசினதான் அந்த படம் நல்லா இருக்குங்க போய் பாருங்க அப்படின்னு. ரொம்ப கம்மி பட்ஜெட். இப்போ பாத்தீங்கன்னா அது கலெக்ஷன் அவ்வளோ எடுத்துருக்கீங்க, அதை ஏன் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆனா வேர்ட் ஆஃப் மவுத் ப்ரோ. நம்மள மாதிரி இன்னும் சாதாரண ஆடியன்ஸ் படம் பார்த்தவங்க பேசி 26 கோடி படம் கலெக்ட் பண்ணிருக்கு. ரொம்ப பெரிய. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல 2-3 பேர் பேசி நான் பார்த்தேன். இந்த மாதிரி சிறைன்னு ஒரு படம் யாருமே பேசலைன்னு. நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்லி தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருக்கு. விக்ரம் பிரபு ஆக்சுவலாக கண்டினியூஸா அந்த டேரக்டரோட 2வது படம் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ் கேரக்டர், போலீஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா நடிக்கிறாரு. இன்வால்மெண்டோட நடிக்கிறாரு. ஓகே, ஓவராலா இந்த பொங்கலே ஒரு வகையில ஹாப்பி பொங்கலா தான் இருக்கு. அஜெண்டாக்காக எடுத்துட்டு வரப்பட்ட படம் அதுக்கான லெசனை அதுவே பாத்துக்குச்சு. திடீர்னு வந்த ஜீவா படம் நல்லா டேக் ஆஃப் பண்ணிருச்சு. ஸோ ஒரு மாதிரி இல்ல, ஜீவாக்கு நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளா அவருக்கு எதுவும் பெருசா கிளிக் ஆகல. ஜீவாவோட ஃபேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாடி லாங்குவேஜ். ஒரு மாதிரி நம்மள இருக்கிற ஒரு ஆள் போய் நடிச்சா எப்படி இருக்குமோ, டைலாக்ஸ் இருக்கட்டும், அந்த ஒரு ஃபன்னியா இன்டராக்ஷன் இருக்கட்டும், அது எல்லாமே இல்ல நேர்ல பழகுறது கூட ரொம்ப சிம்பிளான. ஆமா. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படிதான் பேசுவார் அவரு. ரொம்ப நல்லா பேசுவார். சூப்பர். ஸோ அதனால அவர் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஜீவா. ஓகே, ஒன்றும் இல்லை, விஜய் ஃபேன்ஸ் மூலமாகவும் அல்லது வந்து எங்களை மாதிரி சமூக நல விரும்பிகள் மூலமாகவும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வி ப்ரொடக்ஷன்ஸ் தான்
வி கிரியேஷன்ஸ் அவங்க நம்ம சொல்றது என்னன்னா திரைப்படத்தை தனியாவே விடுங்க, நல்லா இருக்கும். உங்க ஈகோக்காக மறுபடியும் ஃபேன் ஃபைட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ.